ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சயின்டிஃபிக் கால்சி யூஸ் பண்ணி எப்படி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு தான் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இது சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் என்ன டைப் பார்த்திங்கன்னா Fx-991MS வரும். ஸோ நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த கால்சி யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 991MXன்னு இருக்கும். இன்னொரு கால்சி பார்த்திங்கன்னா 991EXன்னு இருக்கும். ஸோ இது ரெண்டு கால்சிலையுமே நீங்கள் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு MXயில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். MXயில் ஓகே, இப்போ நான் பார்த்திங்கன்னா இங்கே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு ரெண்டு சம்மு கொடுத்துருக்கேன். ரெண்டு மேட்ரிக்ஸ் A மேட்ரிக்ஸ் அண்ட் B மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் கைப்பட சால்வ் பண்ணியிருக்கேன். சால்வ் பண்ணி ஆன்சரும் எனக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை கால்சியில் எப்படி பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ கால்சியை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கங்க. ஸோ ஆன் பண்ணிக்கிட்டாச்சு. கால்சியை ஆன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு நார்மலாக பார்த்திங்கன்னா 1 2 3 எல்லாமே ப்ரெஸ் பண்ணிப்போம். இதில் பார்த்திங்கன்னா மேலே நிறைய நம்பர்ஸ் எழுதியிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேட்டு மியூன்னு போட்டிருக்கோம், விசிடி எம்னு போட்டிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே ஒரே கலரில் இருக்கும். ஷிஃப்ட்டை அழுத்திக்கிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டு அழுத்தி அந்த நம்பர் வர வைக்கணும்னா ஷிஃப்ட் என்ன கலரில் இருக்குது பாருங்கள், ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் இருக்குது. ஸோ அப்போ எல்லோயிஷ் கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஷிஃப்ட்டை அழுத்திக்கிட்டு தான் நம்ம பண்ண முடியுன்றதுக்கு ஆப்ஷன்ஸ். ஒயிட் கலரில் இருக்கிறது டேரெக்டாக நம்ம பண்ணுறது. அப்போ இங்கே பார்த்திங்கன்னா மேட்டும் இருக்குது, மியூவும் இருக்குது. ஸோ ஷிஃப்ட்டை அழுத்திட்டு நம்ம ஆர்டினரியாக இப்போ பார்த்திங்கன்னா எந்த இதுவுமே இல்லை. ஆர்டினரியாக பார்த்திங்கன்னா நான் என்ன ரீசெட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே. ஸோ உங்களுக்கு ரீசெட் பண்ணி காட்டுறேன். இப்போ ரீசெட் பண்ணியாச்சு. ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டு மோட் அழுத்துறது மூலிமா நம்ம எந்த ஆப்ஷனில் இருந்தாலுமே டக்குன்னு நம்ம ரீசெட் பண்ணணும், நமக்கு நார்மல் மோடுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டு மோட் அழுத்தினா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் 3ன்ற ஆப்ஷனை பிக் பண்ணுங்கள். பிக் பண்ணிவிட்டு ரீசெட் ஆல் கொடுத்துட்டு ஈக்குவல் அழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டு இந்த 4 அழுத்தினா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மியூ வருது. ஆனால் மேட்ன்ற ஆப்ஷன் ஒர்க் ஆகலை. ஆனால் இங்கே மேட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கால்குலேட்டர் மோடு பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் மோடு மாற்றணும். ஸோ அப்போ மோடுன்ற ஆப்ஷன் இங்கே இருக்குல்ல. ஸோ நீங்கள் ஒயிட் கலரில் இருக்கிறதுனால ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே COMPன்னு இருக்கும், காம்ப்ளெக்ஸ்னு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா SDREG பேஸ்ன்னு இருக்குது. திருப்பி அழுத்தினீங்கன்னா EQN ஈக்குவேஷன், MATனா மேட்ரிக்ஸ். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஆப்ஷனை பிக் பண்ணுறது நம்ம என்ன பண்ணணும்னா 2 ப்ரெஸ் பண்ணணும். 2 ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கால்சியில் டாப்பில் பார்க்கலாம் என்னென்னா உங்களுக்கு மேட்டுன்னு வந்திருக்கும். ஸோ மேட்டுன்னு வந்திருக்குன்னு அர்த்தம் என்னென்னா உங்களுக்கு கால்சியோட மோடு பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸில் வந்துச்சு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மேட்ரிக்ஸ் மோடில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் மேட்ரிக்ஸ்க்கு உண்டான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இப்போ ஈஸியாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன் வரைகிறது நம்ம என்ன பண்ணோம், 4 ப்ரெஸ் பண்ணோம். ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே மேட்டுன்னு போட்டு எல்லோ கலரில் இருக்குது. அப்போ ஷிஃப்ட்டை அழுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் 4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற சம்மு இங்கே பார்த்திங்கன்னா 2 சம்மு கொடுத்துருக்காங்க. இந்த 2 சம்மையும் நம்ம அதில் இன்சர்ட் பண்ணணும், அதாவது டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எடிட் பண்ணுறதுனா எடிட் பண்ணிக்கலாம், என்னென்ன மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஏரோ மார்க் இருக்குது. அந்த ஏரோ மார்க் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா இதுக்கப்புறமும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 4 ஏரோ மார்க்கில் அந்த ரைட் சைடு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டிட்டர்மினன்ட் அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்த ஆப்ஷனுக்கு போய்க்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம டிட்டர்மைன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிம், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டாவை டைமென்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா 1 ப்ரெஸ் பண்ணால் எனக்கு டைமென்ஷன் ஆப்ஷன் பிக் பண்ண போகிறேன். இங்கே கால்சியில் 3 மேட்ரிக்ஸ் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். A மேட்ரிக்ஸ், B மேட்ரிக்ஸ், C மேட்ரிக்ஸ். இப்போ நான் பார்த்தீங்கன்னா A மேட்ரிக்ஸ் வச்சுருக்கேன், B மேட்ரிக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதனால் 2 மேட்ரிக்ஸ் நான் இங்கே இன்புட் கொடுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண A மேட்ரிக்ஸ் கொடுக்க போகிறோம் இன்புட்டு. A மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மேட்ரிக்ஸோடைய இது கேட்குறாங்க, அதாவது ரோ அண்ட் காலம் என்னன்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 1 2 3, அதாவது 3 ரோ 3 காலம் இருக்குது. M பார்த்தீங்கன்னா ரோ வரும், N பார்த்தீங்கன்னா காலம் வரும். ஸோ அப்போ 3ன்றதுனால 3 அழுத்திட்டு ஈக்குவல் எடுத்துங்க. அப்புறம் N வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, அதுவும் 3 எடுத்துக்கிட்டு ஈக்குவல் எடுத்திங்கன்னா இப்போ 3/3 மேட்ரிக்ஸ் வந்துச்சு. மேட்ரிக்ஸோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு என்ட்ரியோட பேர் நான் A1, அதாவது ரோ 1 காலம் 1ல். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரோ 1 காலம் 2ல். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரோ 1 காலம் 3ல் இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா A11 கொடுத்துருப்பாங்க. இப்போ A11ஓட வேல்யூ என்னென்னா 10. அதுக்கப்புறம் A12ஓட வேல்யூ 20. ஸோ நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணுன்னா அந்த வேல்யூ கேட்கும்போது நீங்கள் கேல்குலேட்டரில் போய்ட்டு இருக்கிற நம்பரை டைப் பண்ணி ஈக்குவல் எடுத்திங்கன்னா அந்த நம்பரை பதிவு செஞ்சுட்டு அடுத்த நம்பர் கேட்கும். இப்போ A21 பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 இது பண்ணிவிட்டு ஈக்குவல் எடுத்துகிறேன். திருப்பியும் 5,
திருப்பியும் 6, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 5. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு மறுபடியும் A11 கேட்கும். நம்ம தான் A11 திருப்பியும் கொடுத்துட்டோமே அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் A1 கொடுத்து 10 இருக்குதா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கிற எல்லா நம்பரையும் கொடுத்தாச்சு. இப்போ A மேட்ரிக்ஸ் கொண்டாந்து எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ B மேட்ரிக்ஸ் நான் கொடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் திருப்பி என்ன பண்ணுங்கன்னா மேட்ரிக்ஸ் மெனு போங்க. ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டு 4 எடுத்துட்டிங்கன்னா மேட்ரிக்ஸ் மெனு போகும். திருப்பியும் டைமென்ஷனுக்கு போங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா A மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு. B மேட்ரிக்ஸ் கொடுக்குறது 2 ப்ரெஸ் பண்ணுங்கள். 2 ப்ரெஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக B மேட்ரிக்ஸோடைய ரோ அண்ட் காலம் என்னென்னு கேட்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 3/3 மேட்ரிக்ஸ் தான். ஸோ அதனால் எம்மோட வேல்யூ 3 ஈக்குவல் எழுதிக்கணும். திருப்பியும் வந்து 3 எழுதிட்டு ஈக்குவல் எழுதிக்கணும். தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து A மேட்ரிக்ஸ்ன்றதுனால A1 கொடுத்தாங்க. B மேட்ரிக்ஸ்னால B11 கொடுக்குறாங்க. B11ஓட வேல்யூ என்ன 3, B12ஓட வேல்யூ 2, 4, 3, 3, 9. ஜஸ்ட்டு அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல் எழுத்துனா அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். 4, 4, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா A மேட்ரிக்ஸும் கொடுத்தாச்சு, B மேட்ரிக்ஸும் கொடுத்தாச்சு. இப்போ இதை ரெண்டுத்தையும் எப்படி நான் மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறது சிம்பிள் நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் திருப்பி மேட்ரிக்ஸ் மெனு போகணும். மேட்ரிக்ஸ் மெனு போகிறதுக்கு என்ன பண்ணுங்கள் ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டு 4 ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ அதாவது டேட்டா கொடுத்தாச்சு. அடுத்து ஏதாவது எடிட் பண்ணணும்னா நம்ம 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அதாவது மேட்ரிக்ஸில் என்ன பண்ண போகிறோமோ இப்போ மேட்ரிக்ஸை எந்த மேட்ரிக்ஸ் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து A மேட்ரிக்ஸ் இன்ட்டு B மேட்ரிக்ஸ்னு போட்டால் எனக்கு வரும். இன்ட்டு ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. பட் ஆனால் எனக்கு ஸ்க்ரீனில் A மேட்ரிக்ஸ்னு வரும், மேட்ரிக்ஸ் ஏன்னு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் இந்த மேட்ன்ற ஆப்ஷனை பிக் பண்ண போகிறேன். மேட்ன்ற ஆப்ஷன் பிக் பண்ணுறது 3 எடுத்துகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே A மேட்ரிக்ஸை பிக் பண்ணுவோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஏன்னு வந்துடுச்சா இன்ட்டு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் பியை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ மேட்ரிக்ஸ் பியை செலக்ட் பண்ணுறது திருப்பி என்ன பண்ணுறோம் மேட்ரிக்ஸ் மெனு போங்க. மேட்ரிக்ஸ் மெனு போயாச்சு. இதில் போய்ட்டு திருப்பி மேட்ரிக்ஸ் அந்த மேட் செலக்ட் பண்ணிட்டு அதில் B ஆப்ஷன் என்ன 2 செலக்ட் பண்ணிட்டா இப்போ மேட்ரிக்ஸ் A அண்ட் Bன்னு கொடுத்துட்டுனா இப்போ நான் ஈக்குவல் அழுத்தினோடனே உங்களுக்கு ஆன்சர் வருமானு கேட்டிங்கன்னா ஆன்சர் வராது. உங்களுக்கு ஆன்சர் வந்து 0ன்னு வரும். அதாவது சின்டெக்ஸ் எரர்னு வரும் பாருங்கள். வந்துடுச்சிங்களா. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு 0 ப்ரெஸ் பண்ணிங்க. திருப்பியும் ஷிஃப்ட் அழுத்திக்கிட்டு மேட்ரிக்ஸ் மெனுக்குள்ளே போங்க. திருப்பியும் அதே மாதிரி மேட்ரிக்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். A மேட்ரிக்ஸ் செலக்ட் பண்ணியாச்சு. இன்ட்டு திருப்பியும் ஷிஃப்ட் எடுத்துக்கிட்டு மேட்ரிக்ஸ் மெனுக்குள்ளே போயிட்டு 3 எடுத்துக்கிட்டு அதில் செகண்ட் மேட்ரிக்ஸ் B. இப்போ மேட்ரிக்ஸ் A இன்ட்டு மேட்ரிக்ஸ் B போன வாட்டி நம்ம ஈக்குவல் டு சிம்பிள் எடுத்தோன்னே என்ன வந்துச்சு சின்டெக்ஸ் எரர் வந்துச்சு. இந்த வாட்டி என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த வாட்டி கரெக்டான ஆன்சர் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா A11 வந்து பார்த்தீங்கன்னா 30. அதாவது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ வருதுல அது வந்து 130ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம வந்து மேனுவலாக நானும் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ மேனுவலாக கால்குலேட் பண்ணது நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ மேனுவலாக கால்குலேட் பண்ண ஆன்சர் எல்லாமே இங்கே இருக்குது. 130 வந்துச்சு. A11 130 வந்துச்சு. அடுத்த ஆப்ஷனுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணணும். A12 120, A13 240, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா A21 51, A22 47, A23 73, 35, 33, 45. ஸோ சிம்பிளாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3/3 மேட்ரிக்ஸ் இல்லை 4/3 மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ் இருந்தாலுமே பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. அந்த M அண்ட் N நம்பர் கரெக்டாக கொடுத்துட்டு வேல்யூ கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ சொல்லி தரதுனால கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லி கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் வந்து கால்குலேட்டர் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1 minute 2 minutes ஆகும். நீங்கள் கையால் கால்குலேட் பண்ணும்போது சில பேருக்கு மட்டும் தான் வந்து ஈஸியாக அதை கால்குலேட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து மேட்ரிக்ஸ்லாம் இப்போ வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேல்சி எடுத்துகிட்டு போகலாம். கேல்சி எடுத்துகிட்டு போகிறதுனால நீங்கள் கேல்சிலே வந்து இந்த ஆப்ஷன்லாம் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சரை வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம்ல. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ அண்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க்யூ.